வணக்கம் நண்பர்களே, முக்கியமான 3 செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி யூகேல அண்ணாமலை இயக்கத்தை ஆதரித்து பிரம்மாண்டமான கார் பேரணி நடந்திருக்கு அப்படின்னு நம்ம சேனலில் பேசியிருந்தோம். இப்போ அண்ணாமலை அவர்கள் அந்த கார் பேரணிக்கு நன்றி தெரிவித்து வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. ஒரு 3 நிமிஷம் பேசியிருக்காரு. தமிழக பாஜக என்ன பரப்பி விடுறாங்க தெரியுமா? திராவிட கட்சிகள் போகக்கூடிய பாதையில் தான் அண்ணாமலை அவருடைய இயக்கத்தை கொண்டு போவார், தேசியவாதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி பரப்பி விடுறாங்க. அஸ்வத்தாமன் சொன்னார்ல, பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு மனதார சொன்னவர்களால் அண்ணாமலை இயக்கத்தில் இருக்க முடியாது அப்படின்னு அஸ்வத்தாமன் சொல்ல, ஒரு அண்ணாமலை சப்போர்ட்டர் பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு பதிவு போட்டு ஐ ஸ்டாண்ட் வித் அண்ணாமலை அப்படின்னு பதிலடி கொடுத்தாரு. உடனே அஸ்வத்தாமன், அண்ணாமலை பாரத் மாதா கி ஜெய் அதன் பக்கம் நிற்பாரா, நீங்கள் நிற்கிறீங்க, அண்ணாமலை நிற்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசினார். என்னமோ பாரத் மாதா கி ஜெய் அப்படிங்கிற ஸ்லோகனுக்கு அஸ்வத்தாமன் தான் பேட்டன் வாங்கின மாதிரி அப்படி ஒரு பதிவு போட்டார். இது எல்லாத்துக்குமே பதிலடி கொடுக்குற மாதிரி தான் அண்ணாமலையுடைய வீடியோ அமைஞ்சிருக்கு. ஜூன் 5ஆம் தேதியே தேசிய பார்வை கொண்ட மாநில கட்சியாக என்னுடைய கட்சி இருக்கும் அப்படின்னு அண்ணாமலை தெளிவுபடுத்திய பிறகும் தேசியவாதத்துக்கு எதிராக திரும்பிட்டாரு அப்படின்னு டிஎன்பிஜேபி பரப்பி விட்டாங்களே. மீண்டும் ஒரு முறை தான் தேசியவாதத்தின் பக்கம் நிற்பதை உறுதிப்படுத்தியிருக்காரு அந்த வீடியோ வாயிலாக மலை. அதில் சொல்லியிருக்காரு தன்னுடைய கட்சியுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறத. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? என்னன்னா, மிக உயர்ந்த இடத்துல நம்ம நாடு இருக்கணும், நாட்டிலேயே முதன்மை மாநிலமாக தமிழகம் இருக்கணும், இதுதான் தன்னுடைய கட்சியுடைய நோக்கமாக அண்ணாமலை விளக்கியிருக்காரு. கண்ட்ரி மிக உயரமான இடத்துக்கு போகணும், நாட்டில் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக இருக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு. நாட்டை தானே முன்னிலைப்படுத்தியிருக்காரு ஃபஸ்ட்டு. அவரை எப்படி தேசியவாதத்துக்கு எதிரானவர் அப்படின்னு கூச்சமே இல்லாமல் ஏன் டிஎன்பிஜேபி பரப்புகிறாங்க? அடுத்து தன்னுடைய பேச்சை நிறைவு செய்யும்போது ஜெய்ஹிந்த் அப்படின்னு சொல்லி தான் நிறைவு செஞ்சுருக்காரு. அதுபோக ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்ம நாட்டுடைய சுதந்திர தினத்தை முன்னிட்டு வாலண்டியர்ஸுக்கு ட்ரைனிங் சென்டரை லான்ச் பண்ண போகிறாராம். அந்த 3 நிமிஷ பேச்சிலேயே தேசியவாதத்துக்கு தான் பல முக்கியத்துவத்தை அண்ணாமலை கொடுத்துருக்காரு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம்? விழிஞம் துறைமுகம் இருக்குது பார்த்தீங்களா, அது தன்னுடைய 1000வது வணிக கப்பலை வெல்கம் பண்ணியிருக்கு நேற்று. எம்எஸ்சி லூசியானா அப்படிங்கிற பிரம்மாண்ட கப்பல் மாலை 4:30 மணி போல் விழிஞம் துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டது அப்படிங்கிற செய்தி. செயல்பாட்டுக்கு 2 வருடங்களில் 1000வது வணிக கப்பல். இது மிகப்பெரிய சாதனைன்னு சொல்லப்படுது. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டியது இந்த போர்ட்டு கேரளாவுக்கு போயிருச்சு. திராவிட கட்சிகள் என்ன மத்திய அரசாங்கத்துடைய ப்ராஜெக்டு மாநிலத்துக்கு வந்தாலும் அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையே தூண்டி விட்டுக்கு இருந்தாங்க. அதனால தான் சைலண்டாக அது கேரளாவுக்கு நகர்ந்துச்சு அந்த போர்ட்டு. இப்போ கேரளா வளர்ச்சி பாதையை நோக்கி திரும்பியிருக்கு. தமிழ்நாடு மிக முக்கியமான ஒரு ப்ராஜெக்டை இழந்து பல வேலை வாய்ப்புகளை மிஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறதான் யதார்த்தமான உண்மை. இது 2. 3வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இனிமேல் டிவிகே கவர்மெண்ட்டு ஒன்றிய அரசுன்னு சொல்ல மாட்டாங்க, இந்திய அரசுன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு பாலிமர் ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்களே. நேற்று போட்ட வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். பிரதமருக்கு எழுதின கடிதத்தில் இந்திய அரசு அப்படின்னு சிஎம் விஜய் குறிப்பிட்டிருக்காரு. டிஎம்கே கவர்மெண்ட்டும் பிரைம் மினிஸ்டருக்கு ஒரு கடிதம் எழுதும்போது இந்திய அரசு அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க. பொலிட்டிக்கல் ஸ்டேஜாக இருந்தால் டிவிகேவும் சரி டிஎம்கேவும் சரி ஒன்றிய அரசுன்னு தான் சொல்லுவாங்க. டிவிகே ஈக்குவல் டு டிஎம்கே அப்படின்னு நேற்று போட்ட வீடியோவில் நான் டீட்டெயிலாக பேசியிருந்தேன். இந்திய அரசுன்னு சொல்கிறது சரியா தப்பா? வெளிநாட்டுக்காரன் இந்திய அரசு அப்படின்னு சொல்கிறதுல லாஜிக் இருக்குது. ஸ்ரீலங்காக்காரன், பாகிஸ்தான்காரன், அமெரிக்காக்காரன் இந்தியன் கவர்மெண்ட், இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்கிறதுல லாஜிக் இருக்குது. நம்ம நாட்டில் இருக்கிறவங்களே என்னமோ வெளியாளு மாதிரி இந்திய பிரதமர், இந்தியன் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறது இடிக்கலை. வெளிநாட்டுக்காரன் அப்படி சொன்னால் ஓகே, உள்நாட்டில் இருக்கிறவங்க எதுக்காக இந்திய அரசு இந்திய பிரதமர் அப்படின்னு சொல்லணும்? மத்திய அரசுன்னு சொல்லுங்கள். மத்திய அரசுன்னு சொல்கிறதுல அப்படி என்ன ஈகோ பிரச்சனை? 2021க்கு முன்னாடி வரைக்கும் மத்திய அரசு அப்படிங்கிற வார்த்தை தான் இங்கே எல்லாத்துக்கும் தெரியும். ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையே திமுக தான் அறிமுகப்படுத்தினாங்க. அப்புறம் சொல்லி வச்ச மாதிரி ஒன்றிய அரசு அப்படின்னு மீடியாக்களும் பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. டிவிகே மாதிரியான அரசியல் கட்சிகளும் அதை அப்படியே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேலாவது ஆளுங்கட்சியாக உட்காந்துருக்கு டிவிகே. ஒன்றிய அரசு அப்படிங்கிற இந்த டேர்மே இது பிரிவினைவாதம் மாதிரி இருக்குது, மட்டம் தட்டுற மாதிரி இருக்குது. அப்படி இல்லாமல் 2021க்கு முன்பாக எந்த நிலைமை இருந்துச்சோ அந்த நிலைமை தான் தொடரணும்.
மத்திய அரசுன்னு சொல்லுங்கள், இல்லை மைய அரசு அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுங்கள். இந்திய அரசு, ஒன்றிய அரசு, இது மாதிரியான வார்த்தைகளை டிவிகே அரசும் சரி சிஎம் விஜயும் தவிர்த்தா அது மக்கள் வந்து வெல்கம் பண்ணுவாங்க. இந்த ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தையை மக்கள் விரும்புகிறதெல்லாம் கிடையாது. மத்திய அரசுன்னு சொல்கிறத தான் மக்கள் விரும்புகிறாங்க. டிவிகே கவர்மெண்ட்டு நல்ல முடிவெடுப்பாங்க அப்படின்னு நம்பி இந்த வீடியோவை முடிக்கிறேன். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கனெக்டில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய்ஹிந்த்.